நம்ம தமிழ்நாட்டை சமீபத்தில் 2 சம்பவங்கள் உலுக்கின. ஒன்று விஷச்சாராயம் அருந்தி மரணம், 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் நிவாரணம் கொடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இன்னும் ஒன்று பட்டாசு ஆலை விபத்து, அதுலேயும் சிலர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. தலா 3 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. இந்த நிவாரணத்தை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். தான் குடும்பத்துக்காக உழைச்சி தான் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லி வேலைக்கு போய் பட்டாசு தொழிற்சாலை இறந்தவங்களுக்கு 3 லட்ச ரூபாயும், தன் குடும்பத்தை சீரழிக்கிற உடல்நலத்தை சீரழிக்கிற கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபாயும் ஒதுக்குறது இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிற முடியாது. அதனால் பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்தில் இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா ஒதுக்கணும். கள்ளச்சாராயம் குடித்து இறக்குறவங்களுக்கு எந்த நிதியுமே ஒதுக்கக்கூடாது. இந்த குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா அறிவிக்கப்படுது. எந்த விதத்தில் நியாயம் இது? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக, நாங்கள் பிள்ளை குட்டிகளாக எங்கள் உயிரை இழக்கிற அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு எங்களுக்கு உயிரிழந்து எங்களுக்கு 3 லட்ச ரூபா இதை கவர்மெண்ட் கொடுக்குது. இது நியாயமா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் 65 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் நிதி உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க குடிச்சது காரணமாக அவங்க மீண்டும் மீண்டும் உயர்றதுக்காக குடிச்சதுக்கு கொடுக்கலாமா? இந்த இப்போ 3 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாருமே தாயும் இறந்துடுது, தகப்பனை இறந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, அந்த பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரம் என்ன? அவங்க கொடுக்குற அந்த 3 லட்ச ரூபாங்கிறது காணவே காணாது. இந்த சாராயங்குடி சேர்த்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குற அரசாங்கம் இவங்களுக்கு என்ன ஒரு 10 லட்சம் கொடுக்க முடியாதா? 3 லட்ச ரூபா ஒதுக்கி வச்சுருக்காங்க. குடிச்சு செத்தா 10 லட்சம். ஒரு மக்கள் வேலைக்கு போய் செத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விபத்தினால இறக்குறாங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா. இது எந்த வகையில் நியாயமாகும்? தமிழ்நாடு அரசு இதை மறுபரிசீலனை பண்ணணும். மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக, அந்த ஒரு நாள் கொண்டாடும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக வருஷத்துக்கு 360 நாட்களாக அந்த வேலை செய்யும் அந்த தொழிலாளருக்கு அவர் பட்டாசு விபத்தில் இறந்தால் அவருக்கு மட்டும் 3 லட்ச ரூபா. ஆனால் இது கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தால் 10 லட்சம். இது தமிழக அரசுக்கு ரொம்ப தாழ்மையான ஒரு மனம். இது கலாச்சாரம் குடிச்சு இறந்து போகிறவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குற அரசாங்கம் ஏன் சாதாரணமாக பாமர மக்கள் பைராஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச அமௌண்ட்டாக 3 லட்சம் 2 லட்சம் இப்படி கொடுக்குறவங்க, அவங்களுக்கும் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் இந்த மாதிரி கூட அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியும் நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி குழந்தைங்க, ஒய்ஃபு இப்படி எல்லாருமே இருக்காங்களா, அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.